ஷலோம் 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 ஷலோம். முதலாவது, இந்த வாரம் நடக்கக்கூடிய மிக சிறந்த பண்டிகைக்கு என் வாழ்த்தை நான் தெரிவிச்சிடுறேன். உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பொங்கல் ஒரு சிறப்பான பண்டிகை. அது கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடாது, இந்து மக்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய பண்டிகை கிடையாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த பண்டிகை, பொங்கல் பண்டிகை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, களத்தில் இறங்கி நிலத்தில் இறங்கி வேலை செய்பவர்கள் மட்டும் விவசாயிகள் கிடையாது. மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருக்குள்ளும் அந்த விவசாயம் என்ற கலை இருக்கின்றது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று விவசாயிகள் நம் கண்ணால் பார்க்கக்கூடிய களத்தில் இறங்கி விதைகளை விதைத்து அதை அறுவடை செய்து நமக்கு வழங்குகிறார்கள். ஆனால் மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவனும் ஒரு களம் கொடுக்கப்பட்டு விதைகள் கொடுக்கப்படுகிறார்கள். நல்ல விதைகள், கெட்ட விதைகள். அதைகளை விதைத்து அதனை அறுவடை செய்து வாழ்வதே இந்த வாழ்க்கையின் சிறப்பு. எனவே இந்த பொங்கலின் சிறப்பு அம்சம் என்னன்னா, அது பொருட்களை வைத்து நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை கிடையாது. இந்த பொங்கல் பண்டிகை ஒரு மிகப்பெரிய பாடம், ஒரு நினைவூட்டுதல். மனுஷன் ஒவ்வொருவனுக்கும் பொங்கல் நினைவு செலுத்தும். என்ன அப்படின்னா, உனக்குள்ளும் ஒரு விவசாயி இருக்கிறார், அதை மறந்து விட வேண்டாம். நீ விதைப்பதை நீ அறுப்பாய், நல்ல கனிகளை விதைத்தாய், நல்ல கனிகளை நீ அறுப்பாய் அப்படின்னு நினைவூட்டுகின்ற பண்டிகை இந்த பண்டிகை. எனவே இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது அந்த பொங்கலோ பொங்கல்னு கத்துவாங்க பாருங்க. அதாவது முதல் பங்கு தேவனுக்கு, இறைவனுக்கு படைச்சி அந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது பொங்குவது அந்த பொருட்கள் மட்டும் அல்லாமல் நம் மனசில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், மன்னிப்பு, இது அனைத்தும் பொங்கி இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இரண்டாவது, களத்தில் இறங்கி வேலை செய்யும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஒரு குரல் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இறைவன் இருக்கும் வரை, விவசாயிகள் இருக்கும் வரை உலகத்தில் பஞ்சம் ஏற்படாது. அதுதான் உண்மை. அதனால அனுதினமும் இறங்கி, அதுல பல சிக்கல்கள் இருக்கு. விவசாயத்துல விதைக்க வேண்டியது மட்டும்தான் விவசாயியோட வேலை, மீதி எல்லாம் கடவுளுடைய வேலை, நம்பிக்கையில செயல்படுற வேலை அது. அதனால அதை மிக சிறப்பாக செய்து நம் அனைவரையும் போஷிக்கின்ற அந்த தூதர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பொங்கலின் பொழுது ஒரு நிமிடம் எடுத்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய கஷ்டங்கள் தீர்ந்து இந்த கலையை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. ஷலோம் 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 ஷலோம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் த்ரோட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. டியூ டு சம் கோல்டு வெதர்னால எனக்கு அப்படி ஆயிருக்கு. பாஸ்டர் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காருன்னு யாருன்னு எண்ணிட வேண்டாம். பனி ஜாஸ்தி இங்கே இருக்கிறதுனால, ஸோ மை த்ரோட் இஸ் லைக் தட். எனக்கே காலையில் எழுந்திரிச்சு தம் அப்படின்னு இருந்தது. அப்புறம் ஆட் சம் ஹாட் வாட்டர். ஓகே, எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36 - 43. Matthew chapter 13 verses 36 to 43. மத்தேயு 13 36 - 43 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய ஊமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால்
களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு ஃபீல்டு, களம் அல்லது நிலம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, களம், நிலம், ஃபீல்டு, த ஃபீல்டு. ஆமென். கைகளை வைங்க, நாம் செபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் கற்றுத்தர போறிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதன் மூலியம் பல காரியங்கள் நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உன் பிரசன்னத்தால் நிரப்பும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரம் பொங்கலை சிறப்பாக கொண்டாட போவதனால் விவசாயத்திலிருந்து, விவசாயிகளிடமிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். அதை காட்டிலும் இந்த விவசாயிகளை தாண்டி இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு உவமையை தேவன் பேசுகிறார் அப்படின்னா, ஒரு உண்மையை மறைமுகமாக தேவன் எப்பவுமே சொல்லி தருவார். நேரடியாக ஹில் நெவர் கம் டு த பாயிண்ட். ஏன் பாஸ்டர் அப்படி செய்யணும், தேவன் ஏன் உவமையில் பேசணும் அப்படின்னா, சில காரியங்கள் கஷ்டங்களை அனுபவித்து வந்தால்தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். டக்குன்னு கையில் கிடச்சிருச்சுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் தேவன் உவமையில் பேசும்போது அந்த காரியங்களை, தேவன் பேசிய உவமையை சிந்திக்கும் போது பல கண்ணோட்டங்கள் நமக்கு வெளிப்படும் பொழுது உண்மை என்னவென்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே இன்னைக்கு வாசிச்ச பகுதியிலிருந்து தேவன் என்ன சொல்ல வரார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து இப்போ மிக சிறப்பாக விதைப்பதையும் அறுப்பதையும் பற்றி பேசுகின்றார். த சோவிங் அண்ட் ரீப்பிங் பேசி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னுடைய சீஷர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு புரியலை, இதை கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னோடனே தனிமையில் தன்னுடைய 12 சீஷர்களுக்கு மட்டும் அதை விளக்குறார். இதை படித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல விதைகள், விதைக்கப்பட்ட தவறான விதைகள், அதை கொஞ்சம் திரும்ப வாசிங்க பார்ப்போம், அந்த ஒரு பகுதியை மட்டும். ஜஸ்ட் a minute, I'll also take. அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். வாசிங்க. நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இப்போ நம்ம அந்த உவமையை படிக்கும் போது வார்த்தை இருக்கு பாருங்க, நல்ல விதைகளை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், கெட்ட அந்த காரியங்கள் கிளைகள் பொல்லாங்கான் அப்படின்னு இந்த 2 சப்ஜெக்டை மண்டையில் எடுத்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நல்ல விதைகளை விதைக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், பொல்லாங்கான் யாரு, உலகத்து மக்கள். அப்படி கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைபிள் வாசிக்கிற யாரா இருந்தாலும் the first rule is Bible is never meant only for Christians. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேதம் எழுதப்பட்டது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல. அதையும் தாண்டி இல்லை பாஸ்டர் இது கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதப்பட்டது என்றால், வேதம் சொல்லுகிறது கிரேக்க நன்றி, யூத நன்றி, ஆண் நன்றி, பெண் நன்றி, இந்த வேதம் அனைவருக்கும் பொருந்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒன்று. ரெண்டாவது, தேவன் எப்பொழுதுமே என்ன உடுத்துகிறோம், என்ன உணவு சாப்பிடுகிறோம், என்ன குடிக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள் சொன்னாரா இல்லையா? ஆமென். அப்போ தேவன் ஏதாவது பேசுறார், உவமைகள்ல பேசுறாருன்னா அது மனுஷனுடைய உடலுக்கோ மனுஷனுடைய வெளிப்பட தேவைக்கோ கிடையாது. ஒவ்வொன்றையுமே ஆவிக்குரிய ரீதியாக பேசியிருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போ இங்க சொல்லப்பட்ட நல்ல விதைகள் கெட்ட விதைகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம இதை படிச்சு ஒரு சிந்தை வச்சிருப்போம் பாங்க, நம்ம கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லியிருக்கு, இது வெளியுள்ளவங்களை, அதை இன்னையோட ஒழிச்சு கட்டியிருக்கேன். வேண்டாம், நமக்கு எல்லோரும் சமம். இன்று உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், வெளியில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணுகிற இந்து மக்களாக இருக்கட்டும், அனைவருக்குள்ளும் செயல்படுகின்றது தேவனின் சாயல். அதை யாரும் மறந்து விட வேண்டாம். அதனால இது ஆவிக்குரிய ரீதியாக பேசப்பட்டது. என்ன தேவன் சொல்ல வரார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்களையும் குறித்து கவலைப்படாதுன்னு சொல்ற ஆளு. ரெண்டாவது, நான் இந்த செல் பிரேயர்ல முக்கியமான ஒரு காரியம் நாங்கள் பேசுகிறோம். மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதாவது இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம எடுத்துட்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாயிரும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
அதுதான் தேவன் சொல்லியிருப்பாரு, அவன் கண்ணில் உள்ள உதிரத்தை நீ பார்க்காத, உன் பின்னாடி இருக்கிறத நீ பாரு. உன் பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு விசுவாசம் பக்காவா இருக்கா? இன்னைக்கு 9 கனிகள் பக்காவா செயல்படுதா? கிடையாது. ஆனா நமக்கிட்டே குறை இருக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு ரொம்ப சிவியரா என்ன பண்றோம்னா, மத்தவன் என்ன பண்றான், மத்தவன் ஒழுங்கா இருக்கானா, மத்தவன், அதை நம்ம இன்னைக்கு தேவையே கிடையாது. ஆமென். அதை குறைச்சிக்கிட்டாலே மனுஷனுடைய பாதி கவலை இதா போயிடும். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 3 காரியங்கள், மனுஷன் உயிர் வாழ வேண்டிய 3 காரியங்கள்: சாப்பாடு, தங்குற இடம், தண்ணீர். இதை 3ஐயும் குறித்து கவலைப்படாத. ஓகே. 2வது, எய்தாப்புல உள்ளவன் என்ன பண்றான்னு குறித்து கவலைப்படாத, உனக்குள்ள உள்ள பிரச்சனையை பாருன்னு சொல்றாரு. அப்போ இந்த 4 காரியங்களையும் கன்சிடர் பண்ணா இயேசு கிறிஸ்து யாரை பத்தியும் பேசவில்லை, நம்ம குறித்து பேசியிருக்கிறார். நமக்குள் நடக்கின்ற காரியத்தை, நம் வாழ்க்கையில் நடக்கின்ற காரியத்தை உவமையாக பேசியிருக்கிறார். அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இப்போ வாசித்த உவமை நமக்குள் நடக்கின்ற காரியம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிருங்க. பக்கத்தில் அவங்களுக்கு நினைவு இருக்கட்டும், நமக்குள் நடக்கின்ற காரியம். இந்த முழு உவமையும் உங்களுடைய ஆன்மீகத்தை பத்தி, the divinity within you, the spirituality within you. இன்னைக்கு வார்த்தைகள் வேற வேற வார்த்தைகள், வேற வேற ட்ராக்கு, ஆனா அடைய வேண்டியது ஒரே ஒரு முடிவு தான். The words are different, stages and track, ஆனா decision is one, the path is one, the truth is one. அல்லேலூயா. இப்போ இந்த பொங்கல் பாருங்க, பொங்கலுடைய சிறப்பம்சம், விவசாயிகள் இருக்காங்க, எல்லா விவசாயிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் விவசாயிகள். விவசாயம் என்ற கலை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ, ஒவ்வொரு மனிதனும் விவசாயிங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் விவசாய கலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது வரைக்கும் நான் வயலுக்கு போனதில்லை, எப்படி நட்டணும் எப்படி புடுங்கணுன்ற எனக்கு தெரியாது. கரெக்டு தான். ஆனா நீங்க விவசாயிகள்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஹலோ, நீங்க விவசாயிங்கன்றத நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு 4 பகுதி படித்தோம். நல்ல விதைகளை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், உலகம் நிலம் அப்படின்னு 4 ஸ்டேஜ் படித்தோம். இந்த 4 ஸ்டேஜும் ஒரு விவசாயிக்குள்ள இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? இந்த 4 ஸ்டேஜையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மொதல் ஸ்டேஜ் அவர் நல்ல விதைகளை விதைக்கின்ற மனிதனாக இருக்கின்றார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு விவசாயிகள் செய்யக்கூடிய முதல் செயல் என்ன? விதைகளை விதைப்பது. உல்டாவா செய்ய மாட்டாங்க. அறுவடை வந்ததுக்கு அப்புறம் விதையை விதைக்கணும். முதல்ல விதை விதைப்பது, ஃபர்ஸ்ட் ஆஸ் அ சோவர். அதனால முதல் காரியம் விதையை விதைப்பது. கொஞ்சமான விதையை வச்சுக்கிட்டு என்ன நடக்கும் தெரியாது, கிளைமேட் எப்படி மாறும் தெரியாது, ஆனா நம்பிக்கையை கொண்டு அந்த கொஞ்சம் விதைகளை விதைப்பது. 2வது, அந்த நிலத்தில் வேலை செய்வது. முதலாவது விதைக்கிறவரா இருக்கிறாரு, 2வது வேலை செய்கிறவரா இருக்காரு, 3வது பார்த்தீங்கன்னா அதை அறுவடை செய்கின்ற தேவதூதனாக மாறுகின்றார். ஹலோ, the third stage is he reaps like an angel. அந்த விதைத்த விதையின் பலனை அவர் ஒரு தேவதூதன் போல அது நடுவில் சென்று, தேவதூதன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல காரியங்களை விதைத்து தேவையில்லாத காரியங்களை விட்டு விடுவாங்க. ஆமாவா இல்லையா? அது மாதிரி அறுவடை செய்கிறார். 3வது பகுதி. 4வது, அவர் எஜமானா மாறுறார். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? 3 ஸ்டேஜை தாண்டி அறுவடை செஞ்ச உடனே அதன் பலனை அனுபவிக்கும் போது ஒரு விவசாயி எஜமான். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உலகமே உல்டாவா இருக்கு. அதை சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா போயிருச்சு. அந்த காலத்துல விவசாயிகளுக்கு அவ்வளவு மதிப்பு. அவர் தான் எஜமான். ஆமாவா இல்லையா? ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை ஓடுறதுக்கான முக்கியமான சப்ஸ்டன்ஸ் அவர்கிட்ட இருக்குன்ற போது அவர்கிட்ட போய் நம்ம கையேந்தி நிற்கிறோமா இல்லையா? நீங்க தான் கொடுக்கணும்னு. ஸோ ஒரு விவசாயியோடைய வாழ்க்கைன்னு 4 ஸ்டேஜ் நல்லா புரிஞ்சுக்கோ. 1, முதல்ல விதைக்கின்றார். 2வது வேலை செய்கின்றார். 3வது தேவதூதனை போல அறுவடை செய்கின்றார். 4வது எஜமானாக மாறுகின்றார். There are 4 stages. அல்லேலூயா. 4 stages. இதை மட்டும்தான் ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில மீண்டும் 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 நடக்குது. முதல்ல விதைக்கின்றார், வேலை செய்கின்றார். 3வது தேவதூதனை போல அறுவடை செய்கின்றார். 4வது எஜமானாக மாறுகின்றார். அல்லேலூயா. ஆமென். இப்போ சற்று முன்னாடி நான் சொன்னேன் எல்லோரும் நம்ம விவசாயிகள் அப்படின்னு. கரெக்ட் பாஸ்டர், ஆனா நாங்க நிலத்துல இறங்கி வேலை செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் போதே ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹலோ,
சொந்தமாக இடம் இருக்கா பாஸ்டர் எங்களுக்கு? நான் இந்த மற்ற கிறிஸ்தவர்கள் மாதிரி உங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குது, பிளாட் இருக்குன்னா உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஐ கம் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் சொந்தமாக இடம் வச்சுருக்கீங்க? எத்தனை பேர் சொந்தமாக இடம் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. நான் காணிக்க பையில போடுங்கலாம் கேட்க மாட்டேன். தைரியமாக கை தூக்குங்க. இருக்கா உங்களுக்கு? இல்லாதவங்களாம் கை உயர்த்துங்க. சோகமாக இருக்கீங்களா? இல்லைன்னு நம்ம இப்போ சந்தோஷப்பட போகிறோம். அதுக்காக தான் சரியா இருக்குங்க. என்ன அப்படின்னா, மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு நிலத்தை தேவன் தந்துதான் பிறக்க வைக்கின்றார். பாஸ்டர் கொஞ்சம் அட்ரஸ் சொன்னீங்கன்னா அங்கே போய் ஒரு சொந்த வீடை கட்டி நாங்கள் குடும்பத்தை அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னைக்கு மனுஷனோட முக்கியமான குறிக்கோள் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா, அதாவது மாடா தேஞ்சாவது ஒரு நிலத்தை வாங்கிடணும். இந்த வாக்கியத்தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாவா இல்லையா? மூச்சை போட்டாவது ஒரு நிலத்தை வாங்கிடணும். நீங்க மூச்சை போட்டு ஆவியும் ஜீவனையும் போட்டு நிலத்தை வாங்கி செத்ததுக்கு அப்புறம் கொண்டா போறீங்க. ஹலோ, செத்ததுக்கு அப்புறம் கொண்டா போறீங்க. சரி, பிராக்டிக்கலாக பேசுகிறோம். இன்னைக்கு மூச்சை போட்டு ஆவியை போட்டு மாடா தேஞ்சு உழைச்சி, இதெல்லாம் நீங்கள் பேசுகிற வாக்கியங்கள், நான் பேசலை, உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்து சொல்கிறேன். தேஞ்சு உழைச்சி இடத்த வாங்கி 50 வருஷம் கழித்து இன்னொருத்தர் அந்த இடத்த வாங்கி அங்கே வாழ்ந்துகிட்டு இருப்பார். அங்கே ஏதாவது போர்டு கல்வெட்டு இருக்குமா? இங்கே இவர்கள் மாடாக தேஞ்சு உழைச்சி வாங்கிய இடம் அது, எனவே அப்படின்னு என்ன தாஜ்மஹாலாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில்? அவ்வளோதாங்க. இந்த உலகத்தில் இந்த நிலத்துடைய மதிப்பு அவ்வளோதான். இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லும் ஓடி 60 வயசு வரைக்கும் உழைச்சி 60 வயசுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்து எதுக்குன்னா இந்த ஒரு நிலத்துக்கு. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், மனுஷனாக பிறக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்கு பாஸ்டர்? அப்பையிலேருந்து சொல்கிறீங்க, கொஞ்சம் அட்ரஸை சொல்லுங்கள். கையை இப்படி வெளியில் வச்சு தேடாமல் இப்படி திருப்புங்க. உங்களுக்கென்று ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? பாஸ்டர் புரியல, இன்னும் விளக்கமா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு உங்களுடைய உடல் எதனால் உண்டாக்கப்பட்டது? என்னது? நல்ல சத்தமா சொல்லுங்க. மண்ணினால் உருவாக்கப்பட்டது. எனவே நீங்கள் கொண்டிருப்பது ஒரு நிலம். அதன் அடிப்படையில் தான் தேவன் சொல்லுகின்றார், விதைக்கின்றபடியே ஒருவன் அறுக்கின்றான். ஆமாவா இல்லையா? என்ன அர்த்தம் இல்லாம சும்மா பொழுதுபோக்குக்கு அடிச்சு விடுவோங்க. மத்திய எழுத இடம் இல்லை, மத்திய நிறைய இடம் வச்சிருக்காரு, சும்மா எழுதிக்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போனாரு. 1000 அர்த்தங்கள் உண்டு, அதில் இதுவும் ஒன்று. ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு நிலம் கொடுக்கப்பட்டு தான் இந்த உலகத்தில் அனுப்புறான். என்ன செய்வதற்கு? இந்த நிலத்தில் உழைத்து நல்ல விதைகளை விதைத்து அதை அறுவடை செய்து தேவனுக்கு உண்மையாக இருக்கவும் கூட உள்ள மக்களுக்கு பணி செய்யவும் தான் இந்த நிலம் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனா இன்னைக்கு நம்ம இதை நிராகரித்து விட்டு உலகத்தில் உள்ள கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நிலத்திற்காக நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்க பொருளுக்கு ஓடும் பொழுது இந்த நிலமானது ரொம்ப மோசமடையுது. என்னன்னா, நல்ல விதைகளை விதைக்கிறது இல்லை, அவசரப்பட்டுறீங்க, நிலத்தை ரொம்ப பொறுப்பு இல்லாமல் நடத்துறீங்க. அப்படின்னும் பொழுது இந்த நிலம் என்ன ஆகுது? பாதிக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நிலத்தை தேவன் தந்த பொழுது உங்களை விதைத்து அறுவடை செய்ய சொன்னா நம்ம இன்னைக்கு அதை அப்படியே ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதெல்லாம் சரி, இருந்தாலும் நிலத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் பாஸ்டர், இன்னைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நீங்க அதை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு தவற ஆக்கிடுறீங்க. ஹலோ, எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு சரி, ஒரு வசனம் வாசிக்க, அதன்படி சரியா வந்துரும் பாருங்க. 1 கொரிந்தியர் 3:9 வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும். பாத்தீங்களா? யாரெல்லாம் பாஸ்டர் நம்ப மாட்டேன், நமக்கு நிலம் இருக்குன்றத நம்ப மாட்டேன்றீங்களோ, உங்களுக்கான பதில் அங்க இருக்கு பாருங்க. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல காட்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கு. ஃபீல்டுக்கு இன்னொரு வார்த்தை நிலம் என்று அர்த்தம். நீங்கள் தேவனுடைய நிலமாக இருக்கிறீர்கள். ஹலோ, சரி பாஸ்டர், உவமையில தேவன் இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னா, நிலம் என்பது உலகம்னு சொல்றாரு பாஸ்டர். இந்த உலகத்திலிருந்து தான் இல்லையாங்க? இன்னைக்கு இந்த உலகத்திலிருந்து தானே நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க. பாஸ்டர், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தான் நிலம்னு சொன்னாரு. ஆமா, உங்களுடைய உடல் மட்டும் எங்க இருந்து வந்தது?
பரத்திலிருந்தா வந்தது, உங்களுக்குள் ஓடுகின்ற ஆத்மா தேவனிடத்திலிருந்து வந்தது, ஆனால் இந்த மாம்சம் உலகத்திலிருந்து வந்தது. அதனாலதான் ஒரு வார்த்தை ஒரு இறந்த பிறகு சொல்லுவோம், மண்ணிலிருந்து வந்தது மண்ணுக்கே திரும்பியது. சொல்றோமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அதோடைய ரீசன் அதுதான். வேதத்தின்படியும் சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் தேவனுடைய பண்ணைக்கு இன்னொரு வார்த்தை நிலம், நீங்கள் தேவனுடைய நிலம். அல்லேலூயா. ஸோ அதனால இந்த மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்ட நிலம். நம் வேலை செய்து நல்ல காரியங்களை அறுவடை செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நிலம், விதைகளை விதைத்து அதன் கனியை நாம் சாப்பிடுவதற்கு நம் கொடுக்கப்பட்ட நிலம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ. இதுக்குடைய அர்த்தம் என்னன்னா, வேலை செஞ்சு அதனுடைய பலனை நீ சாப்பிடு, அளவுக்கு மீறி யோசிக்காத. அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்னன்னா, அளவுக்கு மீறி யோசிக்காதன்றதுக்கு இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. உன் கைகளின் பிரயாச ஓவரா போக வேண்டாம், உனக்கு என்ன தகுதிக்கு ஏற்ப வாழ்க்கை அப்படின்னா பைபிள் தப்பாயிரும் உங்களின்படி. இங்க பைபிள்ல யாருமே தகுதிக்கு ஏற்ப ஆள் கிடையாதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல தகுதிக்கு ஏற்ப நீங்க வாழுங்கன்னு. பேதுரு தகுதிக்கு ஏற்ப வாழ்ந்திருந்தா அவர் மீன் பிடிச்சி மீன் பிசினஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா? தகுதிக்கு ஏற்ப நீங்க ஊழியம் செய்யுங்க பாஸ்டர், தகுதிக்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளுங்க, தகுதிக்கு ஏற்ப உங்க வாழ்க்கை முறையை வாழுங்க அப்படின்னா, இன்னைக்கு பவுல் பல கொலைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் தகுதிக்கு ஏற்பால. அப்புறம் ஏங்க அவருடைய 13 அத்தியாயத்தை நீங்க வாசிக்கிறீங்க தகுதிக்கு ஏற்ற ஆள் இல்லைன்னா? இன்னைக்கு தேவன் பேசுகின்ற வார்த்தை அனைத்தையும் நம் நிலத்தின்படி திருப்பி விடுகிறோம், இந்த உலகத்தின்படி திருப்பி விடுகிறோம், அன்றாட வாழ்வின்படி. ஆனா தேவன் ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி பேசி கொண்டிருக்கிறார். தேவன் ஜென்ம சரீரத்தை பேசவில்லை, ஆவிக்குரிய சரீரத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஓகே, தொடர்ந்து சில வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த விதைப்பதன் அறுப்பதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். யோபு 4:8 வாசிங்க முதல்ல. ஜோப் 4:8, யோபு 4:8 வாசிங்க பாப்போம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள், அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். கேட்டுக்கிட்டீங்களா? இது விவசாயிகளுக்கு பொருந்தும் நீங்க நினைக்கிறீங்களா? யோபு ஒவ்வொரு மனிதனுக்கும் இதை பேசியிருக்கிறார். என்ன மீண்டும் ஒரு முறை வாசிங்க பாப்போம். நான் கண்டிருக்கிறபடி, அவர் பார்த்தபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். அதுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. பாத்தீங்களா? அநியாயத்தை விதைக்கிறவன் தீவினையே அறுக்கின்றான், மாற்றே கிடையாது. இந்த வாக்கியத்துக்கு நம்ம தமிழ் மொழிபடி ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? கர்ம வினை. இந்த வார்த்தையை சொல்வதில் தப்பே கிடையாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க, கர்மா அது இந்துவுடைய இல்ல, இது மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம், வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியம். அதை வசனமா சொல்லாம ஒரே வார்த்தையில சொல்றதுதான் கர்ம வினை. இன்னைக்கு கர்ம வினையோட அர்த்தம் என்னன்னா, செய்ததை பலன் அனுபவித்து தான் ஆக வேண்டும், மாற்றே கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாவே இருந்தாலும் தவறு செய்தால் அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும், நல்லது செய்தால் நல்லதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 126:5. சங்கீதம் 126:5, 126:5. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். கேட்டுக்கிட்டீங்களா? முதல்ல பேசப்பட்டது துஷ்டனமா அவ்விசுவாசமா, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் தீவினையே அறுப்பார்கள் என்பது முதல் வசனம். ரெண்டாவது கேட்டகரி மனவேதனைப்பட்டு மனமுடைந்து அந்த கண்ணீரோடு விதைக்கிறார்கள் பாருங்க, அவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள் என்பது வசனம் பேசுகிறது. இப்போ இதையுமே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கண்ணீரோடு விதைக்கிறோம்னே இவங்க கண்ணீரை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஹலோ, இந்த வசனத்தை பிடிச்சிட வேண்டியது கையில பிடிச்சுக்கிட்டு ஜெபம்னு வந்தா வராத அழுகையும் வர வைக்க வேண்டியது. இந்த சினிமாலெல்லாம் அழுகுறதுக்கு ஒன்று ஊற்றுவாங்களா, அது பேர் என்ன? கிளிசரின். நம்ம ஜனத்துக்கு ஒரு வரம் பெற்றிருக்கு, ஆட்டோமேட்டிக் கிளிசரின் வச்சிருக்கு. ஜெபம்னு வந்துட்டா என்ன? தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, கேட்டால் அனைத்தும் என் பாதப்படியில் போடப்படுகின்ற பொழுது நாம் ஏன் அழ வேண்டும் நான் கேட்கிறேன். கிறிஸ்தவத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க, உன் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்துடு. இந்த வசனம் இருக்கா இல்லையா?
உண்மையா இல்லையா? பதில் சொல்ல மாட்டீங்களா? உண்மை தானே? இப்போ இங்க ஒரு ஜனம் உட்கார்ந்துருக்கீங்க. தேவன் மேல் பாரத்தை வைத்து தேவன் பதில் தந்தார் அப்படின்றது பதில் பெற்றவருங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். தேவன் மேல் பாரத்தை வைத்து தேவன் பதில் தந்தார்ன்றதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமேன். யூடியூப்ல உள்ளவங்களுக்கு கேட்கட்டும், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நடந்திருக்கு. அப்புறம் ஏன் அழுவணும்? எனக்கு இந்த கான்செப்டே பிடிக்காது. ஐ ஹேட் திஸ் கான்செப்ட். நீங்க மனசு உடைஞ்சு தாங்க முடியாம அழுகிறது வேறங்க, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அழுகிறது வேறங்க. அது பேர் நடிப்பு. புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு. ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போயிருந்தோம், யூத் மீட்டிங், சரிங்களா? அப்போ அவன் இன்னொரு பிரதர் என்ன பாவம் பண்ணாரோ நினைச்சு குமரி குமரி அழுதுகிட்டு இருக்காரு. அவர் உண்மையாக அழுகுறாரு. ஏதோ பாவம் பண்ணி ஆண்டவர் அவர் தொட்டுட்டாரு போல, மனசு நிறைஞ்சு ஆண்டவர் என்னை அப்படி காப்பாற்றிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. என் கூட வந்த பிரதர் என்ன தெரியுமா பண்ணாரு? இப்படியே ஜோமனிட்டு கண்ணை திறந்து அவனை பார்த்தாரு. என்ன இவன் நமக்கு மேலே அழுகுறான் அப்படின்னு கண்ணை மூட்டினாரு. ஓன்னு அழுதாரு. ஏன் நீ ஏன் அழுகுறான்? இல்லை மனமுறை என்னடா ஏங்க நடிக்கிறீங்க? இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜெபம் ஆகிவிட்டதுன்னா அழுதாதான் ஜெபம். அப்படி செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஜெபத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். குயிக்கா இதுக்கு எங்க பாஸ்டர் இது இருக்குன்னா சங்கீதம் 100 எடுத்து குயிக்கா வாசிங்க பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாக எப்படி வர வேண்டும் என்று சங்கீதக்காரனே எழுதியிருக்கிறான். வாசிங்க பார்ப்போம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும். தாவீதுக்கு ஒரு பெரிய கும்பிடு. நல்லா எழுதினார் ஒரு வசனம் சிறப்பா. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசனால ஏதாவது ஒரு நன்மை மக்கள் பெற்றுட்டா அழுதுகிட்டு வந்து அரசவையில் நிற்க மாட்டாங்க, வந்து புகழ் பாட்டு பாடுவாங்க பாருங்க. அரசன் மனசு குளிர்ற அளவுக்கு புகழ் பாட்டு. மன்னாதி மன்னா உண்மை போல ஒரு அரசன் உண்டா அப்படின்னு பாடும்போது அரசர் அப்படி உட்காந்துருப்பார். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு செய்யற நன்மைக்கு நீங்க போய் புகழ் பாட்டு பாடணும், எலவு பாட்டு பாடக்கூடாது. இங்க போனா இறந்திடவாய் நீ பிரிந்தாய் அப்படின்னு உட்காந்து எலவு பாட்டு ஆண்டவர் வீட்டுல. ஹேவ் சம் சென்ஸ். இன்னைக்கு கோவப்படாதீங்க. நான் சொல்வது வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி அவர் சந்நிதியின் முன் வர வேண்டும் என்று வேதம் பேசுகிறதை நான் பேசுகிறேன். என்னுடைய கண்ணோட்டம் இது கிடையாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க கண்ணீரை விதைச்சிட்டா ஆண்டவர் பதில் தந்துருவார். நான் உங்களுக்கு சொல்றேனே, லெட் மீ பிரிங் இட் பிராக்டிகல் டு யூ. இன்னைக்கு தண்ணீர் மழை பெஞ்சா அந்த தண்ணீர் தேங்கியே இருக்கா, இல்ல அது ஆவியாய் மேல பறந்துருதா? பதில் சொல்லுங்க. எவாபரேட் ஆகுதா இல்லையா? இன்னைக்கு விவசாயிகள் வெறும் தண்ணியை மட்டும் வச்சுட்டு இருந்தா இன்னைக்கு நீங்கள் நான் சோறு சாப்பிட முடியுமா? கிடையாது. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. விதையை மட்டும்தான் விதைக்க முடியும், கண்ணீரை விதைக்க முடியாது. எனவே அந்த கண்ணீரிலும் நீங்கள் தேவனிடம் விதைக்கிறீர்கள் பாருங்க. புரியுதா நான் சொல்றது? ரொம்ப அடிபட்டுட்டீங்க, குடும்பத்தார் ரொம்ப அசிங்கப்பட்டாங்க, ரொம்ப அப்படி கண்ணீர்ல இருக்கும் போதும் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன்னு அந்த விசுவாசமா விதைக்கிறீங்க பாருங்க, கம்பீரமா அறுவடை செய்வீங்க. இதுதான் அர்த்தம் அல்ல இல்லையா? அதனால தயவுசெய்து அப்படி சோர்வா இருக்கீங்க, நேச்சுரலாக வந்தால் ஓகேங்க. சில பேர் பேசுகிற ஒரு வார்த்தையை கேட்டால் நமக்கு ரொம்ப சோகமாக அழுக வரதான் செய்யும். மனுஷனாக இருந்தால் அழுக தான் செய்வாங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்களே வர வைக்காதீங்க. இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மனமுடைந்து அழுவும் பொழுது வசனங்களை விதைங்க, தேவன் பகிரங்கமாக பதில் தருவார். ஆமென். அடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 11:18 வாசிங்க. நீதிமொழிகள் 11:18 வாசிங்க. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ
மெய்பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவனோ, ஓகே, அதே 11:27 வாசிங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். அது திரும்ப வாசிங்க. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். கேட்டுக்கிட்டீங்களா? இது உங்களுக்கான சட்டம். இன்னைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், தேவனுக்கு காரியங்களை எனக்கு வாய்க்க செய்வார், நன்மையை செய்வார், கிருபையினால் நிரப்புவார் அப்படின்னு ஜாக்கிரதையுடன் தேடினீர்கள் என்றால் அது உங்களை வந்து அடையும். அதே சமயம் எனக்கு கேன்சர் வந்து விடுமோ, எனக்கு காய்ச்சல் வந்து விடுமோ, நான் சீக்கிரம் இறந்து விடுவனோ என்று தேடினீர்கள் என்றால் அதுதான் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதற்கிடையிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவனால் அதை முடிவு செய்ய முடியாது. தேவன் முடிவெடுக்கின்ற காரியத்தை உங்கள் கையில் ஒப்படைத்து விட்டார். The choice. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு தேவன் மனுஷனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, கற்பனை திறனும் முடிவெடுக்கின்ற திறனும். எது வேணும் நீ முடிவு பண்ணிக்கோ. மரணமும் ஜீவனும் ஓனாவின் அதிகாரத்தில் வைக்கிறேன். எது வேணுமோ அதன் கனியை நீ புசிப்பாய். இன்னைக்கு சாலமோன் ஞானிகளிலும் ஞானி எழுதியிருக்கிறார், ஜாக்கிரதையுடன் நீ நன்மையை தேடு, அதை நீ அனுபவிப்பாய், தீமையை தேடினா தீமையை தான் அனுபவிப்பாய். இன்னைக்கு நாம் சிந்தையில் நினைக்கின்ற காரியம் ஒன்று, வாயில் பேசுகின்ற காரியம் ஒன்று, எதிர்பார்ப்பது இன்னொன்று. ஹலோ, கிறிஸ்தவர்களாக நம்ம இன்னைக்கு சிந்தையில பயங்கர கவலைப்படுறோம், வார்த்தையில அவிசுவாசமா இருக்கோம், ஆனா எதிர்பார்க்கிறது தேவன் எனக்கு செய்யணும். எப்படி செய்வார் சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம முதல்ல சரிப்படுத்தி விசுவாசமா எதிர்பார்த்து விசுவாசமா சிந்தித்து புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்திச்சு கொண்டிருந்தா தேவன் அற்புதங்களை நிகழ்த்துவாரா மாட்டாராங்க? நிச்சயம் நிகழ்த்துவார். அல்லேலூயா. ஓகே, நீதிமொழிகள் 22:8 வாசிங்க. 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒளியும். பாத்தீங்களா? சரி, லூக்கா 6:38. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இது இந்த வசனம் வாசிச்சதுக்கான காரணத்தை நான் கடைசி சொல்றேன். அடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 6:7-8 முக்கியமான வசனம். கலாத்தியர் 6:7-8 வாசிங்க பாப்போம். கலாத்தியர் 6:7-8. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், கேட்டுக்கோங்க, தன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியினாலே நித்திய ஜீவனை. ஓகே, இந்த வசனத்தை மேற்கொண்டு ஒரு காரியத்தை பேசும். மாம்சத்துக்கு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவி விதைக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். இன்னைக்கு மாம்சம் ஆவி இந்த ரெண்டையும் பிரிக்கும் பொழுது ஆவிக்கானது 9 கனிகள். ஆமாவா இல்லையா? மாம்சத்துக்கானது 7 முக்கியமான பாவங்கள். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய கனிகள் என்ன? அன்பு, சாந்தம், பொறுமை, தயவு, கிருபை, சந்தோஷம், இதெல்லாமே ஆவிக்கான கனிகள். ஆமாவா இல்லையா? மாம்சம் 7 முக்கியமான பாவங்கள் இருக்கு. பெருந்தின்னின் ஆவி மாம்சத்துல சம்மந்தப்பட்டது. கோபம், இச்சை, ஆங்கர், லஸ்ட், கிரீடு, ஆகனி, ஆங்ஸைட்டி, மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்ட 7 காரியங்கள் இருக்கிறது. இப்போ தேவன் உங்க முன்னாடி வைத்து விட்டார்.
விதைகளை உங்கள் கையில் கொடுத்து விட்டார். எதை வென்றுமோ விதைத்துக் கொள்ளுங்கள். மாம்சத்துக்கு விதைச்சினா அழிவை நீ பாப்ப, ஆவிக்குரிய ரீதியில விதைச்சினா ஆவிக்குரிய காரியங்களை நீ பாப்ப. இன்னைக்கு ஒரு விவசாயி செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னா, விதைகளை மட்டும்தான் விதைப்பார், மீதி அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் இருந்து விடுவார். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஏதோ பூச்சி கடிச்சது இல்ல ஏதோ வயல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு விவசாயி உங்க வீட்டை தட்டி நீங்க தாங்க காரணம்னு சொல்லியிருக்காராங்க? பதில் சொல்லுங்க. கிடையாது. அவர் விதைப்பார், அதற்கான பலனை அவர் அனுபவிப்பார். இன்று மனிதன் புரிந்து கொள்ள ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்க்கின்ற பிரச்சனையோ இல்ல சோகமோ இல்ல மிக தேவையில்லாத காரியங்களோ, அதை எல்லாவற்றையும் விதைத்தவர்கள் நீங்கள் அதன் பலனை அனுபவிக்கிறீர்கள். Don't blame anyone for this. Don't blame anyone for this. இன்னைக்கு நம்ம ரொம்ப அசால்ட்டா போற போக்குல அங்க கொடுக்கப்பட்டபடி கெட்ட விதைகளை விதைத்து இந்த உலகத்து மக்கள், இந்து மக்கள், முஸ்லிம் மக்கள், அப்படியா? இன்னைக்கு விதைக்கிறவர்கள் நாமே அறுக்கின்றோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா என்னைக்கோ நடக்குமோ அப்படின்னு சிந்தித்தது தான் இன்று உங்களுக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள், வேற யாரும் கிடையாது. We don't have to blame anyone for this. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் blame பண்ணாதீங்க. என்னதான் பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, தேவன் அழகா விதைகளை உங்க கையில கொடுத்துட்டார். ஆவிக்குரிய விதைகள், மாம்சத்திற்கான எது வேணுமோ அதன் கனியை நீ விதைச்சு சாப்பிட்டுக்க இந்த நிலத்துல அப்படின்னு கொடுத்துட்டார். நம்ம இன்னைக்கு விதைக்கின்றபடி அதனை அறுவடை செய்கின்றோம். அன்பு விதைத்தா அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கும், மன்னிச்சா நமக்கும் மன்னிப்பு ஒரு இடத்துல கிடைக்கும். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா நம்ம பிள்ளைக்கு எங்கேயோ அது திரும்ப கிடைக்கும். அனுபவிச்சிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா இல்லையாங்க? சரி, ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ஹேனா என்கிட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அதை வச்சு என்கிட்ட சொன்னா, அவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது, அவங்க நம்மளை மதிக்காத போது நம்மளும் அவங்கள மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ரொம்ப சரி, அவங்க மதிக்கலை, நம்மளும் மதிக்காம போறது சரி. ஆனா அவங்க மதிக்காம விதையை விதைச்சிருக்காங்க, மதிக்காத விதையை, அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. இப்ப நானும் அதே மதிக்காம செஞ்சேன்னா நான் வேற இடத்துல மதிக்கப்பட மாட்டேன். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அவங்க செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நான்சி அக்காவுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, நான்சி அக்கா ரொம்ப இதா பேசிட்டாங்க என்னைய, நானும் திரும்ப பேசினேன் அப்படின்னா அவங்களும் வேற இடத்துல திட்டு வாங்குவாங்க, நானும் வேற இடத்துல திட்டு வாங்குவேன். ஆமாவா இல்லையா? அதே சமயம் நான்சி அக்கா திட்டுறாங்க, நானா அமைதியா விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்களேன், நான் பொறுமையை விதைச்சதுனால வேற இடத்துல என் முதலாளியோ நான் வேலை செய்யற இடத்துலயோ எனக்கு அந்த பொறுமை திரும்ப கிடைக்கும், அங்க நான் அறுவடை செய்வேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா, அதுவும் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பொறுத்து போவோம், ஒரு அளவுக்கு மேலே திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாவா இல்லையா? என்னைய பார்த்து பிரைஸ்லாட் சொல்லாம போனா நானும் சொல்லாம போவேன். செஞ்சு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? அந்த சிஸ்டர் மூஞ்ச திருப்பிட்டு போகுது, ஆனால் நானும் திருப்பிட்டு போவேன். திருப்பிட்டு போய் நீங்க அப்படி திருப்பிட்டு போறதுனால தான் உலகத்தில் உள்ள போலீஸோ பெரிய அதிகாரிகள்கிட்டயோ நீங்க போய் நிற்கும் போது அவர் திருப்பிக்கிட்டு போறாரு. நீங்க இங்க சபையில திருப்பிக்கிட்டு போறதுனால தான் காய்கறிக்காரன்ட்ட போய் தேங்காய்க்காக நின்றுகிட்டு இருக்கும் போது அவங்கள கண்டுக்காம திருப்பிக்கிட்டு வேற வேலையை பார்க்கறாரு. ஏன்னா விதைச்ச விதை அறுவடை செய்யணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் கோவப்படுறாருன்னா நம்ம திரும்ப கோவப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. எங்கேயாவது அவசியம் இருக்கா? கோவப்பட்டால் நீங்களும் கோவப்படுங்கள். வேதம் சொல்லுதா? வேதம் என்ன சொல்லுது? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா அதுக்கான அர்த்தம் என்ன? அரைஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் இன்னொரு கன்னத்தை காமிக்கணும்னு இல்லை. கோவத்தில் உள்ளவன் இன்னொரு கன்னத்திலையும் பலார்னு அரைவான், அது அர்த்தம் கிடையாது. ஒருத்தன் அரைஞ்சா அதற்கான பதில் அரைவதல்ல, பொறுமை, சாந்தம். இன்னைக்கு இந்த நிலம் கொடுக்கப்பட்டு அன்பை விதைச்சு, கிருபையை விதைச்சு, கொஞ்சம் மன்னிப்பை விதைச்சு, அதை திரும்ப பெற்று நல்வாழ்வு வாழுங்க அப்படின்னா, இந்த நிலத்துல நீங்க இந்த மாம்சத்துக்கு ஏற்ற கோபம், இச்சை, இது எல்லாத்தையும் விதைச்சு அதை அறுவடை செய்யும் போது இதுல எங்க நீங்க தேவனை பார்த்து நான் ஜோம் பண்றது ஒண்ணு நீங்க கொடுக்கவே மாட்டேன்றீங்களே அப்படின்னு எப்படி கேட்குறீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். தேவன் உங்கள்ட்ட சாய்ஸ் கொடுத்துட்டார். சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது, லூக்கா 6:38 வாசமா இல்லையா? திரும்ப வாசிங்க பார்ப்போம். லூக்கா 6:38. லூக்கா 6:38.
கொடுங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அத கொஞ்சம் கவனிங்க, எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளவுதான் அன்பை நான் அளப்பேன் அப்படின்னா அந்த அன்பு தான் புறஜாதிகள் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இவ்வளவுதான் நான் மன்னிப்பா விளங்குவேன், இன்னைக்கு இவ்வளவுதான் நான் பொறுமையை தருவேன் அப்படின்னா அதே அளவு தான் மற்றவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அது எப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது நான் யாரை வேணாலும் பகைச்சுக்குவேன், ஆனா மற்றவன் எல்லாம் என்னை அனுசரிச்சுக்குவேன். ஏன்னா நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா கும்பா, கிறிஸ்தவர்கள்னா 2 கொம்பு முளைச்சிருக்கா, கிறிஸ்தவர்கள்னா என்ன ஒரு ராஜ தர்பார்ல இருக்கா? இங்க நம்ம எதற்கு வந்திருக்கோம்னு தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது உபசரிக்கப்படுவதற்காக அல்ல, உபசரிக்க, டு சர்வ், நாட் டு பீ சர்வ்ட். புரியுதா உங்களுக்கு? மற்றவர்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எந்த அளவுக்கு அளக்கிறோமோ அதானங்க நமக்கு திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கும் அன்பு செலுத்துறேன் ஆனா எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. அப்படியா? there is a law in this world. எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனின் படி என்ன தெரியுமா? தேவன் ஒரு மிக சிறப்பான காரியம், என்ன விதைக்கிறீர்களோ இரட்டத்தனையாய் அறுவடை செய்வீர்கள். ஆமாவா இல்லையா? அப்போ கொஞ்சம் வெறுப்பை நீங்க விதைச்சிங்கன்னா இரட்டத்தனையான வெறுப்பு நீங்க அனுபவிப்பீங்க. ஆமாவா இல்லையா? பாஸ்டர் பயமூத்தாதீங்க, நான் இங்க பயமூத்தல, உங்களுக்கு உண்மையை நான் சொல்றேன். இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாம்சத்துல என்ன விதைக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அன்பை விதைங்க, மன்னிப்பை விதைங்க, சந்தோஷத்தை விதை. இன்னைக்கு ஏங்க சந்தோஷத்தை விதைக்க மாட்டேன்றீங்க? ஹலோ, இன்னைக்கு பயத்தை விதைக்கிறீங்க, சந்தோஷத்தை விதைக்க பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒரே வித்தியாசம் தான், ரெண்டும் நடக்கல. கண்ணால் பார்க்காதது. ஆமாவா இல்லையா? ரெண்டுமே கண்ணில் பார்க்கலங்க, பயத்தையும் பார்க்கல, விசுவாசத்தையும் பார்க்கல. எந்த பக்கம் முடிவு எடுக்கின்றீங்கன்றதான் ஒரே வித்தியாசம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு இல்லை பாஸ்டர் பயம் உண்மையிலையும், யார் சொன்னா? காய்ச்சல் வரதுக்கு முன்னாடியே வந்துருமோன்னு பயப்படுறீங்க, கண்ணால பார்க்கல, அனுபவிக்கல, ஆனா பயப்படுறீங்க. விசுவாசம் என்னது? சுகம் வரதுக்கு முன்னாடியே சுகம் வந்தாதான் நினைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ரெண்டுமே பார்க்காததுங்க, எங்கிட்ட முடிவு எடுக்கணும்ன்றதான் ஒரு மாற்றமே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதன்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கு. எதை நீங்க விதைக்கிறீங்க, அன்பா, தயவா, கிருபையா, அதை இரட்டத்தனையாய் பெறுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தை விதைக்கிறது இல்லை, நம்பிக்கையை விதைக்கிறது இல்லை, சமாதானத்தை விதைக்கிறது இல்லை. அது என்ன அபண்டன்ஸ், தமிழ் என்ன பூரிப்பா? வாட் இஸ் அபண்டன்ஸ்? செழிப்பை விதைக்கிறது இல்லை. ஏன் விதைக்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு பொருட்கள் இருந்தாதான் செழிப்பு, பொருட்கள் இருந்தாதான் அது நல்வாழ்க்கைனா நீங்க வாழ்க்கை ரொம்ப தவறா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பொருட்கள் அழிந்து போயிரும், வாங்கி சேர்க்கப்படுகின்ற காரியங்கள் அழிந்து போயிரும். ஆனா இந்த மனசார ஒரு உறவுகள் உண்டாகுது பாருங்க, அது என்றும் அழிந்து போகாது. அந்த உறவுகளை கொண்டவனே பணக்காரன். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? விதைக்கின்ற காரியங்கள் 9 கனிகளை டெய்லி விதைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒருத்தர் கோவமா பேசினா நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசி பாருங்க, அது உங்களுக்கு ரெட்டத்தனையா திரும்ப வரும். நீங்க எங்கேயாவது எரிச்சல் படும்போது எல்லாரும் பொறுமையா இருப்பாங்க, ஏன்னா நீங்க விதைச்ச விதை அப்படி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம கோவப்படணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ரொம்ப வேகமா வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடணும். கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமைப்படுத்தி பாருங்க. எதுக்கு ஓடுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ, எதுக்கு ஓடுறோம்? நம்ம உலகத்தின் பொருட்கள், அழிந்து போகக்கூடிய பொருட்கள், கிருமிகளினால் அழியக்கூடிய பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையாக்கி அழியாத இந்த 9 கனிகளை பேசும்போது நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கின்றது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இனி நடக்க போற காரியங்கள் எதுவா இருந்தாலும் யாரையும் பிளேம் பண்ணாதீங்க. அவரால் தான் இப்படி எனக்கு நடந்தது, இவங்க கண்ணை போட்டு தான் இப்படி நடந்தது. ஆமா, கண்ணை கழட்டி போட்டுல உங்களுக்கு நடந்தது. சும்மா கடுப்பேத்தாதீங்க. கண்ணை போட்டாங்க, மைய வச்சுட்டாங்க, என்னங்க இது? சிறு குழந்தைக்குன்னு தான் மை வைக்கிறாங்க, உடனே ஏதாவது ஆயுதம் அந்த குழந்தைக்கு? ரொம்ப தவறா பேசுறீங்க. கண்ணை போட்டாங்க, அவங்க பொறாமப்பட்டதுனால, அவங்க பொறாமப்பட்டதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, அதனால தான் நீங்க அதை அறுவடை செய்றீங்க.
இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பராமரித்து சரியான விதைகளை வைத்து அதை அறுவடை செய்ய வேண்டியது யார் பொறுப்பு? பதில் சொல்லுங்க, யார் பொறுப்பு? இப்போ நம்ம ஒரு உவமையை வாசிச்சோம். கொஞ்சம் திரும்ப வாசிங்க பாப்போம் அந்த உவமையை. மத்தேயு 13 வாசிங்க பாப்போம் அந்த உவமையை. அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது. அந்த 39வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, தவறான காரியங்களை விதைக்கிறவன் சத்ரு பிசாசு. ஓகே. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஓகே. இங்க கொஞ்சம் என்னை பாருங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவை கொண்டவர்கள்? கை உயர்த்துங்க பாப்போம். கிறிஸ்துவை உடையவர்கள். ஓகே, கை கீழே இருக்க. கிறிஸ்துக்குள் 9 கனிகள், அதுதான் கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 9 கனிகளை மீறி மாம்சத்தின்படி செயல்பட்டா நீங்க யாரு? அந்தி கிறிஸ்து. என்னையா போயா சர்ச்சுக்கு வரமாட்டேன் பாஸ்டர், வராதிங்க. உண்மையை சொன்னா கோபம் வருது அவங்களுக்கு. என்று ஒருவன் கிறிஸ்துவை கடைபிடிக்கிறானோ, 9 கனிகளை கடைபிடிக்கிறானோ, அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கின்றான். எந்த நிமிடம் மாம்சத்தை கடைபிடித்து இச்சைகளுக்கும் கோபங்களுக்கும் தாவங்களுக்கும் இடம் கொடுக்கின்றானோ, அவனுக்குள் என்ன செயல்படுகிறது? சத்துரு செயல்படுகின்றது. இன்னைக்கு நம்ம நிலத்துல, இந்த நிலத்துல யாரும் வெளியில உள்ளவர் வந்து புகுத்தல, நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அந்த விதை விதைக்கிறோம். அதனால எந்த தேவதூதனும் நம்ம தான், சத்துருவும் நம்ம ஏத்துக்க முடியலையா? அதுதான் உண்மை. என்ன பண்றது? நம்ம பழகிட்டோம் இத்தனை வருஷமா. வெளியில உள்ள ஜனத்தையே சத்ருன்னு பார்த்தா நமக்குள்ளதான் நிறைய உட்கார்ந்துருக்கு. நமக்குள்ளதான் நிறைய உட்காந்துருக்கு. இன்னைக்கு ஒன்று நான் சொல்கிறேன், கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்து கோயிலில் போய் பாருங்களேன், பக்கத்தில் உள்ள எவ்வளோ பெரிய மினிஸ்டர் வந்து உட்காந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஆமாவா இல்லையா? இங்கே இளங்கொண்ணை இப்படி பயிரக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு அவன் எதையும் கவலைப்பட மாட்டான். அவன் விதிக்க வேண்டியதை விதைச்சு அவன் நம்பிக்கையின்படி ஜோம் பண்ணதை வெளியில சொல்லாம மணியை அடிச்சு போயிட்டே இருக்காப்ல. நம்ம தான் இளங்கோ காசு வந்துட்டோ இளங்கோக்கு அப்படின்னு அதை கொஞ்சம் நமக்குள்ள விதைச்சி, அவன் காரியத்தை கொஞ்சம் நமக்குள்ள விதைச்சி அறுவடை செய்ய முடியாம என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க? அதுக்கப்புறம் வசனத்தை வாசிங்க, சொல்றேன் நான். 40வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். கடைசியில அறுவடை நேரம் என்ன தெரியுமா பண்ணிடுறீங்க? உங்களுக்கான ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எரிச்சு விட்டு தேவையில்லாத களைகளோட உட்காந்துருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்க மாட்டேங்குது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க விதைச்சதுக்கான அறுவடையை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருங்கன்னா, இதற்கு நான் தகுதி இல்லை, இதற்கு நான் பாத்திரம் இல்லை அப்படின்னா நாளைக்கே ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணி போயிருங்க. நீங்கள் தகுதிப்படுவதனால்தான் தேவன் இங்க அமர வைத்திருக்கிறார். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பகல்ல பார்த்து சொல்லுங்க, நீங்க தகுதியான ஆள் சிஸ்டர், தகுதியான ஆள். உங்க வேலை முடிஞ்சு இந்த உலகத்துக்கு நீங்க பாரம்னா தேவன் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். அதையும் தாண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நீங்க தகுதிப்பட்டிருக்கீங்க, அதனால உட்கார வைத்திருக்கிறார். எனவே அறுவடை செய்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டு போன வாரம் தான் நம்ம படிச்சோம், நம்ம யாருடைய மகன் மகள்? காட் பிளஸ் யூ ஜெயல். யாரு? பிதாவானவருடைய. அப்போ இந்த உலகத்தில் கொடுக்கப்படுற அனைத்தையும் அனுபவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை விட்டு கலைகளோடு உட்கார்ந்துருக்காதீங்க. இன்னைக்கு நல்லதெல்லாம் எரிச்சு விட்டு கலையோட உட்கார்ந்து கோஷம் போடாதீங்க. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. 41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நம்மள தாங்க எழுதப்பட்டிருக்காங்க மனுஷகுமாரன். நம்ம எல்லாரும் மனுஷகுமாரன் என்ன பண்ணணுமா? நமக்குள்ள இருக்கிற அந்த தெளிவு திறன் இருக்கு பாருங்க, கிளாரிட்டி,
அதை அனுப்பி இது நல்லது, இது கெட்டது, இதை எடுத்துக்கிறேன், இது தேவையில்லைன்னு எரிச்சு விட்டுட்டு நல்லதை நம்ம கைப்பற்றும் பொழுது பிதாவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல மின்றோமா நம்ம. அதனால தான் தேவன் சொல்றார், நீங்க உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அதனால மிக சிறப்பான ஒரு உவமையில வாழ்க்கையுடைய தத்துவத்தை தேவன் அப்படி அடிச்சுட்டு போயிட்டார். சூப்பரான ஒரு தத்துவம். அதை செயல்படுத்த கலை பார்த்தீங்கன்னா தமிழராக நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் அது அடங்கியிருக்கு. விவசாயன்றது நம்மளுடைய கலை மட்டுமல்ல, அது நம்மளுடைய வாழ்க்கை முறை. விவசாயம் என்பது நம்மளுடைய வாழ்க்கை முறை. இன்னைக்கு நிலத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்றாலும் நாம் அனைவரும் விவசாயம் அன்றென்று செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று விதைக்கின்றதை நாளை அறுக்கின்றோம். அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து வாழ்க்கையை கான்சியஸாக வாழுங்க. எதை விதைக்கணும், எதை விதைக்கக்கூடாது, எதுக்கு அவ்விசுவாசத்தை விதைக்கணும், ஏன் விசுவாசத்தை விதைக்கக்கூடாது, ஏன் தைரியமாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு 7 லட்சம் விதைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை வந்தா இதில் இல்லாத வசனம் கிடையாது. எடுத்து விதைங்க, உங்களுக்குள்ள விதைங்க. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது சரி. இப்போ என்ன ஒரு டவுட் இருக்கும், விதையை விதைச்சிட்டா தண்ணி ஊற்றணும், சூரிய ஒளி வேணும், காத்தடிக்கணும், அப்படிலாம் இன்னைக்கு விதை விதைச்சா தண்ணி ஊற்றணும், சூரிய ஒளி இருக்கணும், காத்தடிக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு வளர்ச்சி அடையும். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நிலம் இருக்கு, தண்ணீர் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? இந்த மாம்சம் 70% எதனால் உண்டாக்கப்பட்டது? தண்ணி. ஸோ நிலம் இருக்கு, தண்ணி இருக்கு. ஒளி எங்க பாஸ்டர்? நீங்களே உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், இருக்கா இல்லையா? ஒளி இருக்கு. காற்று எங்க பாஸ்டர்? உங்க ஆத்மா காற்றா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 5 புலன்கள் கொண்ட நிலமா இருக்கிறீங்களா இல்லையா? அதனால் அதை அனுபவித்து புரிந்து இனி விதைக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக விதையுங்கள், தீமைக்கு எதுவாக வேண்டாம். அதன் பலனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நன்மையை விதைங்க. உலகம் சிம்டம் சொல்லுது. ஒருத்தர் வந்து இந்த இப்போ எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான், ஒன்றும் இல்லைங்க, கிளைமேட்டுனால அடிச்சு போயிட்டே இன்னும் 2 நாளில் சரியாக போயிடும். நேற்று நைட்டு எங்கள் அம்மா ஏதோ கஷாயம்லாம் ஆற்றி தூக்க கலக்கத்தில் குடிக்க மாட்டேன்னாலும் வாயில் ஊற்றி விட்டாங்க த்ரோட்டு. ஆனால் உலகத்தின்படி இப்போ இதே ஒரு 2 நாள் பேசினேன்னு வைங்க, இந்த உலகத்தில் ரொம்ப ஊறி இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க? எதுக்கும் பார்த்துருங்க, ஏதாவது தனியாக வளர்ந்துருக்க போது, கேன்சராக இருக்க போது, இல்லாத பொல்லாதெல்லாம் கிளப்பி விடுவாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ இப்படி கிளப்பி விடுறது நம்ம அவங்கள போய் தடுக்க முடியாது. வாயை மூடு பேசாதன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதை எடுத்து விதைக்கிறீங்களா இல்லையான்னு தான் மேட்ரு. ஆமே, அதை எடுத்து விதைச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த வியாதியை நீங்க அறுவடை செஞ்சுதான் ஆகணும், மாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு உலகம் சொல்லுகின்ற காரியங்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உலகத்தில் அது நடக்க போது, இது நடக்க போது. 2012 உலகம் அழிஞ்சிரும்னாங்க. அப்போ 12th ஸ்டாண்டர்ட் படித்த பசங்கள்லாம் பப்ளிக் நடக்காது நிம்மதியாக இருந்தானுங்க. 2012 தாண்டி 25க்கு வந்துட்டோம். தேவன் இந்த வானத்தில் வராரு, வானத்திலிருந்து அடிச்சு போட்டுருவாரு நம்மளை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நமக்கு இந்த ஒரு நிலம், தண்ணீர், ஒளி, காற்று எல்லாத்தையும் நமக்குள்ளே கொடுத்துருக்காரா இல்லையா? இன்னைக்கு விதையை விதைக்கிறத சரியாக விதைங்க. நன்மை, சந்தோஷம், சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், தயவு, கிருபை, அன்பு எல்லாத்தையும் விதைங்க. ஸ்டார்டிங் அது அப்படியே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், மாற்றமே இல்லாத மாதிரி. ஆனால் அறுவடை பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நீங்கள் முதல்ல போய் தேவன்கிட்ட கேட்காதீங்க எப்படி ஜெயிக்கணும்னு. நான் சரியாக விதைச்சிருக்கேனான்னு தேவன்கிட்ட கேளுங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நன்மை, நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த காரியங்கள் நடக்கணும்னா யாரை பொறுத்தும் இல்லை, பாஸ்டரை பொறுத்து இல்லை, தேவனை பொறுத்து இல்லை, எதுவும் கிடையாது, உங்களை பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த விதை வசனமாக இருக்கிறது. இந்த வசனம் முதல்ல என்னவா தெரியுமாங்க இருக்கு? சிந்தையில ஒரு எண்ணமா இருக்கு. அதனாலதான் பிலிப்பியர் 8 சொல்றாங்க, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்து மேலான காரியங்களை யோசிங்க. இன்னைக்கு கடன்ல மாட்டி உயிரை நான் விட்டுருவேன்னு யோசிக்கிறத விட தேவன் அதை ஒரு நிமிஷத்துல திருப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். தப்பே கிடையாது. இன்னைக்கு கால்வலி இருக்கு, இப்படியே இருந்து என் வாழ்க்கை ஓடிடும் நினைக்கிறத விட தேவன் மான்கால்களை போல் ஆக்கிட்டார், நான் திரும்ப 20 வயசுல நடந்த மாதிரி ஓடின மாதிரி நான் ஓடுவேன்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது.
விதைங்க, அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆமென். இன்னைக்கு வீட்டுக்கு போய் சொன்னபடி சுகம், நித்திய ஜீவன், ஞானம், தேவனுடைய பரிபூர்ண கிருபை, அன்பு, ஐஸ்வர்யம் விதைக்கிறதுல தப்பே கிடையாது. அல்லேலூயா. விதைச்சு அறுவடை செஞ்சோன்னே விவசாயிகள் மாதிரி, விவசாயிகள் கொண்டாடுற பொங்கல் மாதிரி பங்கை தேவனுக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா. பங்கை ஒப்படைச்சு சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து, நீர் இல்லாமல் ஒரு காரியமும் நடந்திருக்காது அப்படின்னு பங்கை அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதி பங்கை மக்களுக்கு இடையே கொடுத்து நீங்கள் சூரியனை போல ஊதிங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால வாழ்க்கையுடைய முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகை. அது எய்தாப்புல உள்ள பொருட்கள்னால நடக்கிறதோட நமக்குள்ள நடக்கின்றதை நம்ம கொண்டாடுறோம். தமிழர் எப்பொழுதுமே, தமிழருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வெளியில உள்ள பொருட்களை கொண்டாடுவதை விட மனதிற்குள் நடக்கின்றதை வெளிப்படையாக கொண்டாடுவாங்க. சொல்றது புரியுதா? நம்மளுடைய தமிழ் கோயில்களாக இருக்கட்டும், தமிழத்தில் இருக்கிற கோயிலாக இருக்கட்டும், எல்லாமே வரலாற்றை சிறப்பு வைப்பதற்காக கிடையாது, மனிதன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கட்டப்பட்டது அது அனைவரும். எனவே பொங்கலை இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறோம்னா அதற்கான அர்த்தம் நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே தயார்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டும். எனவே இந்த வாரம் கொண்டாடும் பொழுது சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஆனால் மிக முக்கியமாக இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்திலேருந்து சரியாக விதைங்க. அல்லேலூயா. நீங்கள் வண்டியாக அறுவடை செய்கிறத நான் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுக்குறதோ டைத்து கொடுக்குறதோ எனக்கு சந்தோஷம் கிடையாது. இதை சரியாக விதைச்சி நீங்கள் சந்தோஷமாக பெரிய ஆளாகிறீங்க பாருங்கள், அதுதான் என்னுடைய பெரிய வெற்றி. ஆமென். அல்லேலூயா. அதனால் உங்கள் கையில் நான் ஒப்படைச்சிட்டேன். பக்கத்தில் பார்த்து சிஸ்டர், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கையில் இருக்குது சிஸ்டர், உங்களை பொறுத்து இருக்கு, சரியாக விதைங்கன்னு சொல்லுங்கள். சரியாக விதைங்க, பலமாக அறுவடை செய்ய. சரியாக விதைக்கணும், பலமாக அறுவடை செய்யணும். அல்லேலூயா. கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காகவும் ஞானத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் சரியான காரியங்களை விதைக்க, வியாதியையோ கோபத்தையோ பயத்தையோ விதைக்காமல் தைரியத்தையும் அன்பையும் விசுவாசத்தையும் ஐஸ்வர்யத்தையும் விதைத்து அதன் பலனை அனுபவித்து நாங்கள் விதைத்தபடி அதன் பிரயாசத்தை சாப்பிட்டு அதை மக்களிடமும் பகிர்ந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். அதற்கான ஞானத்தையும் வடிவெடுத்ததையும் நீ தந்தரலும். அந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரியா விதைக்கணும், பயங்கரமா அறுவடை செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சரியா விதைக்கணும், பயங்கரமா அறுவடை. கான்சியஸ்லி சோ, ரீப் இட் பெட்டர். காட் பிளஸ் யூ. ஷலோம்.